என் அன்பு குழந்தா, முதலில் உன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனது சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கையும் மிக தெளிவாக இருக்கும். நீ தேடியது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இது உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான பதிவுதான், பொருத்தமான நிகழ்வுதான். இதை முழுவதுமாக கேள். அதை நீயே உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உன்னை தேடி வரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். அதை சுத்தமாக வைத்துக்கொள். அதை விடுத்துவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீயே இடம் கொடுக்காதே. நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தலையிடாதே. அது உன் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உன் உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இடத்தில் தலையிடுவதை நிறுத்திவிடு. அவரவர் கர்ம பலன்படி அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். தேவையில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் நீ நுழைந்து நீயே கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். போதும். நீ பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்தது எல்லாமே போதும். மற்றவர்களை நினைத்து பார்த்தது எல்லாமே போதும். நீ மற்றவர்களுக்கு உதவியது எல்லாமே போதும். என்ன சாயிநாதரே, மற்றவர்களுக்கு உதவி வேண்டும், உதவ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் நீங்களா என்னிடம் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள். தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு, தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு, என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் கூறுவதை கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை.
யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்றி காட்ட முடியும். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கடைசி நொடியில் கூட மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ தேடியதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். கடைசி நொடி போதும் அனைத்தையுமே மாற்றி காட்டு விடுவேன். உன் சாயி தேவா. உன்னுடைய வாழ்க்கையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்துதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எது கிடைத்தால் நீ சந்தோஷமாக முகல் மலர்வாய் என்பது உனக்கு தெரிவதை விட எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நான் உனக்கு தந்தையல்லவா. ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று. பிள்ளை வந்து கேட்டால்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. தானாகவே ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எது கொடுத்தால் சந்தோஷம் என்பது. நான் அதை யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இது உனக்காகவே நான் செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை முழுமையாக நம்பு. நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவே நிச்சயமாக நம் வாழ்வில் நடக்கும். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். எப்பொழுதும் நமக்கு நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். என் பிள்ளையே, உன் மனம் ஏங்கிய ஒரு நல்ல விஷயம், நல்ல விசேஷம் உன் இல்லத்தில் நடக்கவிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் வாக்கு கொடுக்கும் பொழுது, என்னுடைய சத்திய வாக்கை நீ கேட்கும் பொழுதும் இது நடக்குமா நடக்காதா என்று ஒவ்வொரு முறையும் கேள்வியோடு என்னை பார்க்காதே. உன்னில் இருப்பது நானல்லவா. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நிகழ்த்துவேன். உன் சாயி தேவா. நம்பிக்கையை இழக்காதே. பொறுமையோடு காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். அது உனக்குத்தான் சேரும். வெகு விரைவில் ஒரு மங்களகரமான நிகழ்வை உன் சாயி தேவா உன் இல்லத்தில் நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது, நல்ல விசேஷம் என் இல்லத்தில் நிகழப்போகிறது என்று வாக்களித்துள்ளீர்களே. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிக்கும் போதோ, அதை செய்ய நினைக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு தடையும்
தடங்கல்களும் என் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. இது நாள் வரை இப்படித்தான் என் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நான் மீட்டெடுத்துதான் என் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் அதே மேல் தடங்கல்களும் தடைகளும் வந்துவிடுமா என்ற ஒரு பதற்றம் என் மனதிற்குள் வந்துவிடுகிறது. நான் என்ன செய்வது சாயி என்றுதானே என்னிடம் கேட்கிறாய்? ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு ஏற்றாற்போல் தடைகளும் தடங்கல்களும் வருவது இயற்கைதான். எல்லோருக்கும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படி தடைகளும் தடங்கல்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்துதான் போய்கொண்டே இருக்கும். அதை தைரியமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு வெற்றி கொண்டு அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு நீ செய்யும் விஷயத்தில் கவனத்தோடு அதை செய்து முடிப்பதுதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கும். அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சரியான வழியாகவும் இருக்கும். அப்படி உனக்கு வரும் தடைகளையெல்லாம் முறியடித்து நீ வெற்றியடையும் தான் வெற்றி அடைய போதுதான் அந்த வெற்றிக்கு பலன் மும்மடங்காக இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத பலன் உனக்கு நிறைய நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ நினைத்தது எல்லாம் நினைத்தபடியே நினைத்த நொடியே நடந்துவிட்டால் அந்த நிகழ்வுகளில் உன்னால் ஒரு அணுகுமுறையை எட்ட முடியாது. அதனால் ஒரு அனுபவத்தையும் நீ பெற முடியாது. நீ நினைத்த விஷயங்களில் சில தடங்கல்கள் வந்தால்தான் உனக்கு அது மிக பெரிய அனுபவமாக இருக்கும். அதிலிருந்து நல்ல படிப்பினையை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை அந்த தடங்கள் வந்தால் அதில் எப்படி வெற்றி பெறலாம் என்ற சிந்தனை உன் மனதில் எழும். எனவே தடைகள் வந்தாலோ தடங்கல்கள் வந்தாலோ உடனே பயந்து சோர்ந்து போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையில் தடைகள் வந்துவிட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கப் போகிறேன் என்ற சிந்தனையை மட்டும் உன் மனதில் எட்டுவிடாமல், எனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது, நான் அதை வீழ்வேன், மீட்டெடுப்பேன், என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவேன், எனக்கு துணையாக என் சாயி தேவா இருக்கிறார் என்ற நேர்மறை சிந்தனையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாக எடுத்து வை. உனக்கு வந்திருக்கும் தடைகளே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் ஓடிவிடும். நான் அதை விரட்டி அடிப்பேன். உன்னை விட்டு எது விலகி சென்றாலும், எதுவாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வழியனுப்பி வை. நீ இழந்ததை விட, உன்னை விட்டு சென்றதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கிறேன். அந்த சிறப்பான வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது என்ற தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ எங்கு இருக்கிறாய், எங்கு நிற்கிறாய் என்பதல்ல, எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே. அது வெற்றிக்கான திசையாக இருக்கும் பட்சத்தில் நீ பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகவே இருக்கும். நீ தடுக்கி விழும் சமயத்தில் கூட உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்ந்து கொள்ளலாம், சில நிஜங்களை கனவாக எண்ணி மறந்து விடலாம். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் சோகமோ வேதனையோ கஷ்டம் என்பதே இருக்கவே இருக்காது. நிஜங்களை நினைத்து கொண்டே, நடந்ததை நினைத்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது, மனதை நிம்மதியாகவும் வைத்து கொள்ள முடியாது. சில கனவுகளை நிஜமாக எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொள்ளலாம், சில நிகழ்வுகளை மறந்து விடலாம் கனவாக எண்ணிக்கொண்டு. அப்படி இருந்தாலே நம் வாழ்க்கையில் நம் மனதில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒவ்வொன்றாக நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். எனவே நிம்மதியாக இரு, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குத்தான். உன்னை மீறி அது வேறு யாருக்கும் செல்லவும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்க, உனக்கு தோள் கொடுக்க, உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று நினைக்காதே.
உனக்கு உயிருக்கு உயிராக, தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நான் நிறைவேற்றி காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன். என் மீது முழுமையாக நீ வைத்திருக்கும் நம்பிக்கை எப்பொழுதுமே உன்னை தவறான பாதையில் செல்ல அனுமதிக்காது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். எதை நினைத்தும் பயப்படாதே. வாழ்க்கையில் நீ வெற்றி பெற சந்தர்ப்பம் என்னும் அதிர்ஷ்டம் வேண்டுமென்றால் முயற்சி என்னும் உழைப்பு உன்னிடம் இருக்கத்தான் வேண்டும். எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் இலக்கை அடையலாம். அதை அடைய வைப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே இருப்பேன். காத்திரு, உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகள், இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை இனிமேலும் கைவிட்டு விடுவேனா? இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய், வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி, உன் தவறுகளையெல்லாம் திருத்தி, நன்மை எது, தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து, உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி, அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை. பொறுமையாக இரு. இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்க கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை
கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்மணியே, எது வந்தாலும் கலங்கி விடாதே. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்து விடாதே. முடிவு என்று நீ எடுத்த ஒன்றை தொடக்கமாக நான் ஆரம்பிப்பேன் உனக்காக. சர்வ நிச்சயம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடாமல், வெற்றி வந்துவிட்டால் தலைக்கணம் ஏறிவிடாமல், இரண்டையும் சரிசமமாக பார்ப்பதுதான் என் பிள்ளையான உனக்கு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக பார்க்கும் அந்த கண்ணோட்டத்தை உன்னில் வளர்த்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் உடனே சந்தோஷத் திளைப்பில் கொண்டாடாமலும், தோல்வி வந்துவிட்டால் உடனே வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உட்காராமலும் இருந்துவிடு. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சரியான பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே நிலையாக இருப்பதுமல்ல, நிரந்தரமாக தங்கிவிடுவதும் அல்ல. நான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. அதை தீர்க்கமாக நம்பு. மன வலிகள் நிறைந்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக வசந்தமாக மாறும். அதுவரை பொறுமையாக காத்திரு. அதுவரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே. பிறப்பு இறப்பு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கு ஏற்ற சுகம் துக்கத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதனால் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. என்மேல் உன் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிடு. உன் பாரத்தை உன் அப்பா சுமக்கிறேன் உனக்காக. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு அமைதி தரும் என் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துயரக் கடலிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக கரையேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது என் குழந்தையே. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உனக்கு அமைத்து தருவேன். நீ என்னை தேடி உன்னால் வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன். நல்ல நிகழ்வு, நல்ல நிகழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். குழந்தையே, இது உனக்கான பிரம்ம ரகசியம்தான். உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த இந்த ரகசியத்திற்கான விடை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது, நீ அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு புரியும். உன்னால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே எதை நினைத்தும் வருத்தி கொண்டே இருக்காதே. மனதை போட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் தீர்வு என்று ஒன்று உள்ளது. எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு. வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள், ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு.
நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டுமல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே.